விஞ்ஞானம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அனைத்து விஞ்ஞானங்களுக்கும் பௌதிகம்தான் அடிப்படை. நியூட்டனுடைய 3வது விதி, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆங்கிலத்தில் சொன்னால் இப்படி, இயற்கையில் ஏற்படும் அல்லது ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு விசைக்கும் சம அளவிலான எதிர்விசை உண்டு. இந்த நியூட்டன் யாருன்னா நமது முருகன் தான். நியூட்டன் என்ற பொது சொல் முருகனையும் குறிக்கும். கதிர்காமம் நியூ டவுன் தான், அதான் நியூட்டன். இங்கே திருவரங்கம் நியூ டவுன், மெக்கானிக்ஸில் டைனமிக்ஸ்ன்னு சொல்கிறது. இது விஷ்ணு காலத்தில் வரல, இதெல்லாம் ஆரம்ப காலத்திலே வந்துருச்சு. அது முருகன் காலத்தில் ஒரு குதிரை வண்டியை இழுக்கிறது அப்படின்னா என்ன ஆகும்? வண்டியும் குதிரையை எதிர் திசையிலே இழுக்கும். இது ஃபார்வார்டு டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷனில் இழுத்ததுன்னா வண்டி எதிர் டைரெக்ஷனில் இழுக்கும். ரெண்டும் சம அளவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த விதிப்படி. அப்படின்னா எப்படி வண்டி குதிரையோடு ஓடுகிறது? குதிரை வண்டியை இழுத்தால் அதே அளவிலான விசையோடு வண்டி குதிரையை பின்புறத்தில் இழுக்கும். அப்படியானால் வண்டி குதிரையோடு ஓடக்கூடாது, இதுதான். ஆனால் எப்படி ஓடுது? அப்போ இந்த விதி தவறா? நிலவு பூமி சுற்றுது, அது யார் அதுக்கு சக்தி கொடுக்குறாங்க, விசை கொடுக்குறாங்க? யாரும் கொடுக்கல. ஆனால் அது நேர்கோட்டில் போகல, சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது ஆச்சுங்களா? அது எப்படி நடக்குது? நெட் ஃபோர்ஸுன்றது பார்க்கணும். ஒரே வேகத்தில் சுற்றுது, வேகம் வேறு வெலாசிட்டி வேறுன்னு சொல்லுவோம். நெட் ஃபோர்ஸ் அந்த மூன் 0. மூன் இந்த கர்வலீனியர் மோஷன், அதாவது ஒரு வளைவான பாதையில் செல்லும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஒன்று உருவாகும். பூமிக்கும் நிலவுக்கும் அட்ராக்ஷன் இருக்குது, அது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஒன்றா இருக்கிறதால நெட் ஃபோர்ஸு 0. அதனால தான் ஒரே ஸ்பீடில் நிலவு பூமி சுற்றிட்டு. நிலையாக இருக்கும் பொருளையோ ஒரே வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பொருளையோ அதன் நிலையை மாற்ற வேண்டுமானால் விசை செலுத்தினால் மட்டுமே முடியும். இதான் முதல் விதி. நான் விழாமல் உங்களை தள்ளி விடணுன்னா என்ன பண்ணுவேன்? நான் முன்ன ஒரு காலை வச்சுப்பேன், பின்ன ஒரு காலை வச்சுப்பேன். நீங்கள் 2 காலம் ஒரே இடத்துல வச்சு நிற்பீங்க. நான் தள்ளுனா நீங்கள் டப்புன்னு கீழே வந்துடுவீங்க. நான் விழமாட்டேன், எனக்கு இப்படி இருக்கும். ஸோ அது பூமியின் பிடிப்பு என்பது இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. லாடங்கட்டும் குதிரையை நீ கண்ணாடி தரையில் விட்டு பாருங்கள், அதனால் ஓட முடியாது. அந்த பூமியை அப்படி குத்தி தான் போகுது. நாம் கூட ஓடும்போது எப்படி பண்ணுறோம்? இந்த காலை உந்தி அது மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி தான் நம்ம உந்தி ஓடுறோம். அது காலை எடுத்து வைக்கிது. இந்த கால் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கால் மேலே இருக்குது, அது பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கால் மேலே இருக்குது. ஆக இது ஏன்னா பெரிய பூமி நம்மளை தாங்குது, இத்தனை பில்லியன் ஆண்டுகள் தாங்கி இருக்குது. இட்ஸ் ஓகே, ஃபைன். ஆனால் பெரும் நிகழ்வுகளை நாம் ஏற்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். அதாவது ஏன்டா சண்டை போடுறீங்கன்னு நான் கேட்குறேன். எதுக்குடா அணுகுண்டு? ஏன்னா இந்த பூமிக்கு நாம் எல்லோரும் தான் சொந்தக்காரன்ல. இல்லை வேடிக்கை இல்லை, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, இவ்வளோ படிச்சுட்டு இருக்கிறீங்க எல்லோரும், இனிமேல் தத்துவம்லாம் பேசுகிறீங்க. முண்டங்களா, ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? எதுக்குடா அவ்வளோ இப்படி குண்டு? எதுக்குடா அணுகுண்டு? இதெல்லாம் மனித குலம் அதனால தான் சொல்கிறாங்க, நம்ம இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர்ன்ற ஒன்று உண்டு, அது வேணும். அது ஸ்பிரிச்சுவல் பேஸ்டாக அது இருக்கணும் ஆச்சுங்களா? ஸ்பிரிச்சுவல்னால் நமக்காக வேண்டிகை எடுத்துக்கிறது கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது, அதை நாம் தான் உணர மாட்டேங்கிறோம். அது இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் பேஸ்டாக இருக்கணும். உலகமெல்லாம் ஒரு அரசு இருக்கணும் ஆச்சுங்களா? இப்போ இந்த ராக்கெட் விடுறதை கூட, ஆளாள் கொண்டு விடுறது கூட ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் மாதிரி தான் அது போகணும். பூமியில் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் பூமி அது பதில் சொல்கிறது. அதனால் நாம் விரும்பிய விளைவுகளோ விரும்பாத விளைவுகளோ நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், எதுக்கு சண்டை? எத்தனையாயிரம் குண்டு போடுறீங்க? அந்த குண்டு போடுறதால பூமிக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன? நீங்கள் ரசாயன பாதிப்புகள் வேறு, பௌதிக பாதிப்புகளை பற்றி நான் பேசுகிறேன். ரசாயன பாதிப்பு போய்ட்டு இப்போ காசாவில் பார்த்து எங்கே பார்த்தாலும் வெடிநாத்தம் அடிச்சுக்கிட்டுன்றாங்க. அப்போ அவங்களுடைய உடல் நலத்துக்கு எவ்வளோ பெரிய கேடு இருக்கும்? எதுக்குடா இவ்வளவுலாம் செலவு பண்ணுறீங்க குண்டு பண்ணுறதுக்கு? அந்த பேலிஸ்டிக் மிசைல், இந்த பேலிஸ்டிக் மிசைல் எதுக்குடா? அமெரிக்கா யூரோப்பில் இருந்து அட்லாண்டிக் ஓஷனால் பிரிக்கப்படுது 8000 கிலோமீட்டர். எதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் உனக்கு? எதுக்கு ஏர்க்ராஃப்ட் கேரியர்? ஏன் ஊரில் உலகத்தில் இருக்கலாம் இப்போ நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்கள் அவன் நல்லா இருந்த போதாதான் ஊருக்கு பூரா பேஸ் வச்சுக்கிறீங்க. ராஸ்கல் அஸ்கனாசி ஜூஸ் உலகத்தை குட்டி ஷோராக
யாரையும் நிம்மதியாக இருக்க விடுறதில்ல. நான் அந்த ஈக்குவேஷன் இந்த நியூட்டன் தேர்டில் வச்சுட்டு இந்த செய்தியை நான் சொல்ல வரேன். நான்